தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மணல் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிப்பது தொடர்பான அந்த சிறப்பு நேரலையை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சேலம் பெத்தநாயக்கன்பாளையம் தாலுகா உட்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தலில் ஈடுபடுவது அம்பலமாக இருக்கிறது. அது குறித்த அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை எமது செய்தியாளர் சிலம்பரசன் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சிலம்பரசன், வணக்கம். அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தலில் ஈடுபடுவதாக ஒரு புகார் ஒன்று முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தரப்பில் என்ன பதில் கூறப்படுகிறது? ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா இப்போது வரைக்கும்? முழு விவரம் என்ன? நிச்சயமாக சேலம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அனுமதியின்றி செம்மண் வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அரசு அனுமதியின்றி இந்த செம்மண் கடத்தல் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் அரசு அதிகாரிகள் துணையோடு இந்த செம்மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பெத்தநாயக்கன்பாளையம் தலவாப்பட்டி அருகே உள்ள பழனியாபுரி மலை அடிவாரம் பகுதியில் இந்த செம்மண்ணானது இரவு மற்றும் பகல் நேரங்களில் இந்த வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது. இங்கு வெட்டி கடத்தப்பட்டு விற்பனை செய்யும் செம்மண்ணின் விற்பனையானது குறிப்பாக ஒரு லாரியில் இருக்கக்கூடிய மண்ணானது 24,000 ரூபாய்க்கு வரை விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் அரசிடம் எந்த ஒரு அனுமதியும் வாங்குவதில்லை. அதன் காரணமாக தமிழக அரசுக்கு அதிக அளவிலான வருமான இழப்பீடு ஏற்படுவதோடு இந்த கனிம வள கொள்ளையினால் இயற்கைக்கு பாதிப்பும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வெட்டி கடத்தப்படும் மண்ணானது செங்கல் சூளை, அதே போன்று இந்த ரியல் எஸ்டேட் அதாவது இந்த நில மனைகளை பிரிப்பதற்கு அந்த சமம் செய்வதற்கும் அதிக அளவிலான கொண்டு செல்லி கொட்டப்பட்டு வருகிறது. ஆனால் அரசு அதிகாரிகளும் யாராவது புகார் தெரிவித்தாலோ இந்த புகார் தொடர்பான அரசு அதிகாரிகள் கண் துடைப்பாக தற்போது நாம் புகார் தெரிவித்தால் அதனிலிருந்து ஓரிரு நாட்கள் மட்டுமே மண் அள்ளுவதற்கு தடை விதிப்பதாகவும், அதனை தொடர்ந்து மீண்டும் அந்த பகுதியில் மண் அள்ளப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் தொடர்ந்து அந்த துறையின் உயர்மட்ட அதிகாரி வரை இந்த அனைத்தும் தெரிந்தே நடைபெற்று வருவதாகவும், இதன் காரணமாக பல கோடி ரூபாய், நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் இந்த கனிமவளத்துறை மூலமாக இந்த இழப்பீடு ஏற்படவும் வாய்ப்புள்ளது. ஆனால் அரசு அதிகாரிகள் இதை கண்டும் காணாமல் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் இந்த தலவாய்ப்பட்டி பழனியாபுரி மலாடிவார பகுதியில் தொடர்ந்து இந்த மண்ணானது வெட்டி கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சிலம்பரசன், இன்னும் சொல்ல போனால் அரசு இடங்களிலேயே இந்த மணல் கொள்ளை நடைபெறுவது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இப்ப அரசுக்கே கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பீடு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில அந்த சூழல்ல கூட ஏன் அதிகாரிகள் இன்னும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. இப்ப மாவட்ட நிர்வாகம் தரப்பில் சமூக ஆர்வலர்களோ பொதுமக்களோ யாரேனும் முறையிட்டு இருக்கிறார்களா? என்ன விவரம்? நிச்சயமாக சமூக ஆர்வலர் இன்றி அந்தந்த பகுதி மக்கள், குறிப்பாக இந்த தலவாய்ப்பட்டி பகுதியில் மண் அள்ளப்படுவது தொடர்ந்து இப்பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகாரிகளுக்கு கவனத்திற்கு கொண்டு சென்றாலும் கூட குறிப்பாக இந்த செம்மண் கடத்தலில் அரசுக்கு இழப்பீடு மட்டுமல்லாமல் இந்த கனிம வள கொள்ளையினால் மிகப்பெரிய இயற்கை சூறையாடல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக ஒரு 3 அடிக்கு அள்ள மட்டுமே அரசு அனுமதி அளித்தாலே 3 அடிக்கு மட்டும்தான் அள்ள முடியும். ஆனால் இங்கு வெட்டக்கூடிய மண் 40 அடி வரை தொடர்ந்து தோண்டி எடுக்கப்பட்டு வருகிறது.